இருக்குது சார். அப்புறம் எனக்கு இன்னொரு இது சார், நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தலில் இந்த மாதிரி ஒரு அதிபர் ஆட்சி முறை வாக்காளர்களின் இந்த உணர்வுகளை தூண்டிவிட்டு அவர்களையே இந்த பாசிச உணர்வுக்கு அவர்களை ஆட்படுத்துவது என்று கூறினீர்கள். ஆனால் நம்ம இந்தியாவில் தான் 1952 ஒரு 67 வரை இது போன்ற ஒரே நாடு ஒரே தேர்தல் நடந்திருக்குது. அப்போ இது போன்ற சூழ்நிலை ஏற்படலை, இப்போ மட்டும் அது ஏற்படும் நினைக்கிறீங்களா சார்? உண்மையிலே அது இயற்கையாக நடந்தது. அது பாத்தீங்கன்னா 2 எலெக்ஷன் ஒன்னாவே, அதாவது முதல் தேர்தல் 1952, அப்போ எல்லா தேர்தலும் 5 வருஷம். அதுக்கப்புறம் 57 எல்லா மாநிலங்களும் பாராளுமன்றமும் 5 ஆண்டுகளை ஒன்று போல நிறைவு செய்கின்றன. அதைத் தொடர்ந்து 57, 62 அது வரைக்கும் கவிழவும் இல்ல, கவிழ்க்கப்படவும் இல்ல. மாநில அரசுகள் கவிழவும் இல்ல, கவிழ்க்கப்படவும் இல்ல. ஒன்றிய அரசு கலைந்து போகவும் இல்ல. ஆகவே அது இயற்கையாக நடந்தது. இன்னைக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அப்படி அல்ல. இன்னைக்கு பாராளுமன்றத்தினுடைய ஆயுட்காலத்தை ஒட்டி மாநிலங்களுடைய ஆயுட்காலத்தை நாம் காலுக்கு தகுந்தாப்புல செருப்பு இல்ல, செருப்புக்கு தகுந்தால காலை வெட்டுறோம். அதுதான் இப்ப முக்கியம். முன்னால இயற்கையா நடந்தது. ஆகவே அதையும் இதையும் ஒப்பிடவே முடியாது. 62 வரைக்கும் அது இயற்கையா 5 ஆண்டுகள் 5 ஆண்டுகள். நான் இப்ப என்ன சொல்றேன்னா, ஒரே தேர்தல் வச்சுங்களேன். ஒரு தேர்தல் இப்ப பாராளுமன்றம் ஒரு பாராளுமன்றம் தேர்ந்தெடுக்கப்பட்டு 1.5 ஆண்டுல கலைஞ்சு போகுது. அப்போ மக்கள் ஓட்டு போடுறாங்க. அப்ப ஓட்டு போட்டா அந்த மக்களுக்கு 5 ஆண்டுகள் கிடைக்கணுமா வேண்டாமா? ஆனா அந்த தேர்தல் அவங்களுக்கு 3 ஆண்டுகள் தான் கிடைக்கும். அதே மாதிரி சட்டமன்றத்தில் உத்தரப்பிரதேச சட்டமன்றத்துக்கு வாக்களித்தவர்களுக்கு 5 ஆண்டு கிடைக்கும். தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு போட்டவங்களுக்கு 3 ஆண்டுகள் கிடைக்கும். இது எப்படி ஒரு அரசியல் சாசன சட்டப்படி ஈக்குவாலிட்டி பிஃபோர் லான்னு சொல்றோம் இல்லையா? ஒரே ஓட்டு, ஒரு வாக்காளர். தமிழ்நாட்டு வாக்காளருக்கு மாநில அரசு 3 வருஷம் தான் இருக்கும். உத்தரப்பிரதேச வாக்காளருக்கு அது 7 வருஷம் இருக்கும். இதெல்லாம் எப்படி சம்திங் அன்ஹெர்ட் ஆஃப். இது இதை இமேஜின் பண்ணவே நம்மளால முடியல. ஒரு அனார்கி தான் சேரும் கடைசியில. சரி, ஆனால் இன்னொரு பீட்டர் சார், இன்னொரு அந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆதரிக்கும் அவர்கள் மற்ற அந்த சாதகமான அம்சங்கள் தொடர்பாக கூறுவது என்னவென்றால் செலவினங்கள் குறையக்கூடும், இந்த நேரம் மிச்சமாகும், மற்றபடி இந்த பாதுகாப்பு பிரச்சனைகள் மற்றும் இந்த சேவைகள் தேர்தல் நடைபெறுவதால் அந்த ஆண்டு முழுவதும் பல்வேறு விதமான அந்த பணிகள் பல்வேறு தரப்பினருக்கும், ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கான பணிகள் ஆகியவை எல்லாம் ஒரே நேரத்தில் நடைபெற்றுவிடும். முக்கியமாக அவங்க சொல்றது இந்த செலவு குறையும், நேரம் மிச்சமாகும் அப்படிங்கிறாங்க. இந்த சாதக அம்சங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? கண்ணன், நமக்கு ஒரு வருஷத்துக்கு நம்முடைய மத்திய அரசினுடைய வருமானம் 48 லட்சம் கோடி ரூபாய் ரெவன்யூ. நம்முடைய 48 லட்சம் கோடி. 5 வருடத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 240 லட்சம் கோடி, அதாவது ஏறக்குறைய 250 lakhs crores. அதுல நம்ம தேர்தலுக்கு இந்த கடந்த முறை செலவழிச்சது வெறும் 3000 கோடி தான். இது ஒரு அமெரிக்க, நீங்க ஒரு கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா $1, அதாவது ஒவ்வொரு நாட்டிலையும் எலெக்ஷன் எவ்வளவு செலவாகுதுன்னு பார்த்தா, ஒரு ஓட்டருக்கு நாம செலவழிக்கிற பணம் $3/4 தான். ஆனா மற்ற நாடுகள்ல இதெல்லாம் $2 $3 இருக்கு. இப்போ நான் என்ன சொல்றேன், இந்த பணம் ஜனநாயகத்தை பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் உயிர்ப்புடனும் வைத்துக் கொள்வதற்கும், இந்த அரசாங்கத்தை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்து மக்களை பார்த்து பயப்பட வைப்பதற்கும். ஏன்னா ஜனநாயகத்தினுடைய அடிப்படை என்னன்னா, ஜனநாயகத்திற்கும் எதேச்சதிகாரத்துக்கு என்ன வித்தியாசம்? எதேச்சதிகாரத்தில், பாசிசத்தில் மக்கள் அரசாங்கத்தை பார்த்து பயப்படுவார்கள். ஆனால் ஜனநாயகத்தில் அரசாங்கம் மக்களை பார்த்து பயப்படும். அந்த மக்களை பார்த்து பயப்படணும்னா தேர்தல் என்கிற ஒன்று அதுதான் அவர்களை பயப்பட வைக்கும். இதை போல அடிக்கடி தேர்தல் ஒரு சட்டமன்ற தேர்தல் வருவது, ஒரு இடைத்தேர்தல் வருவது, ஒரு பொது தேர்தல் வருவதெல்லாம் இந்த ஆளுகின்ற கட்சிக்கு அவர்களை அவருடைய மனசாட்சியை தட்டி நீ செய்வது சரியா என்று கேள்வி கேட்கக்கூடிய வாய்ப்புகள். ஆகவே அந்த வாய்ப்புகளை அளிக்க வேண்டும் என்று நினைக்கிறது. ஒரு 5 மாநிலங்களுக்கு தேர்தல் வந்து வச்சுக்கலாம், மோடி அவர்கள் வெறுப்பு பேச்சை குறைச்சு கொள்வார். 5 ஆண்டுகளுக்கு இடையிலே தேர்தலை இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி ஒரு கொடுமையான காலகட்டத்தை நீங்க நினைச்சு பாருங்க. சில மாநிலங்கள்ல ஆளுநர் ஆட்சியே நடக்கும். அந்த ஆளுநர் ஆட்சி நடக்கின்ற போது தேர்தலே இல்ல. இப்ப நம்முடைய மாநிலத்தை எடுத்துக்கலாம், இந்த கவர்னர் இருக்கிறார் திருவாளர் ரவி அவர்கள். இவர் கையில ஒரு 2 ஆண்டுகள் இந்த மாநிலத்துல
கேள்வியே கேட்க முடியாத அதிகாரத்தை கொடுத்து இவர் கையிலே வைத்தால் தமிழ்நாட்டில் என்ன நடக்கும் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்க. கலைஞர் இப்ப வந்து திருவள்ளுவருக்கு காவி வர்ணம் பூசுறாரு, தமிழ்நாட்டினுடைய வரலாற்றையே மாற்றி சொல்றாரு. ஆனா இவர் கையில ஆள்கின்ற அதிகாரத்தையே கொடுத்துட்டீங்கன்னா பல்கலைக்கழகங்கள் என்ன ஆகும், மற்ற அமைப்புகள், ஜனநாயக அமைப்புகள் என்ன ஆகும்? ஆகவே இதற்காக நாம் செலவிடுகிற தொகை வந்து மிக மிக குறைவு. இது வந்து 0.027% தான் நம்ம எலெக்ஷனுக்காக வேண்டி செலவழிக்கிற தொகை வந்து. ஆமா, அது வந்து இட்ஸ் எ மீகர் அமௌண்ட். அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். ரெண்டாவது நான் என்ன சொல்றேன், நீங்க செய்யற இந்த திட்டத்தால தேர்தல்கள் குறைந்து விடும் என்கிற உத்தரவாதம் இல்ல. இப்ப நீங்க வந்து ஒரு மாநிலத்துல வந்து ஒரு அரசு கவிழ்ந்துட்டா திரும்ப எலெக்ஷன் நடத்தித்தான் ஆகணும். ஆமா, அது என்னன்னா திரும்ப அடுத்த 2 வருஷத்துக்குள்ள நடத்தணும், பிறகு 1 வருஷத்துக்குள்ள நடத்தணும். ஆனால் நம்ம சொல்ற நியாயமான முறையில வந்து 5 ஆண்டுகளுக்கு ஒருதான் தேர்தல் நடத்தணும். ரெண்டாவது முதலீடு வந்து இப்ப வந்து 13 லட்சம் இவிஎம்ஸ் வேணும். சரி, இதை நிறைவேற்றுவதாக இருந்தால் 13 லட்சம் எலக்ட்ரானிக் மெஷின்ஸ் வேணும், இவிஎம் மெஷின்ஸ் வேணும். ஒரு மெஷின் வந்து ஏறக்குறைய 40,000 ரூபாய் 50,000 ரூபாய்னு சொல்றாங்க. அப்ப இந்த முதலீடு வந்து எங்க? ஒரு மெஷின் வந்து 3 தேர்தலுக்கு தான் வந்து அது வந்து அலைவா இருக்கும், யூசபிளா இருக்கும், அதுக்கு மேல அது யூஸ் ஆகாது. சோ இதை போன்ற செலவினங்களை எல்லாம் பார்க்கின்ற போது நமக்கு இப்பொழுது நடக்கின்ற முறையை மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை.